ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெரிய நண்டு கிடச்சிச்சு. அதை வாங்கியாச்சு. அதை வச்சு வந்து ரோஸ்ட்டு பண்ணுறோம். ட்ரையாக பண்ணுறது தான் இது. நண்டு வறுவல் கூட சொல்லலாம். வெங்காயம் கட் பண்ணி, வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு வானலில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போடணும். இதுக்கு வந்து ஃப்ளேவரே வந்து இந்த மல்லித்தூள் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்கிறதுனால நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ட்ரையாக பண்ணால் இது வறுவல் மாதிரி இருக்கும், கிரேவி மாதிரி இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நண்டு கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஏற்கனவே மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த நண்டில் விடுற தண்ணியே போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணால் அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி மாறிடும். அதனால் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது டேஸ்ட் வைஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வச்சுருக்கிறதுனால மீன் குழம்புக்கு சைடிஷாக இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் கிரேவி மாதிரி பண்ணலை, இதை மாதிரி ட்ரையாக பண்ணியாச்சு. பசங்களும் இதான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபைனலாக வந்து லைட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு